திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் தமிழ்நாடு இன்று எங்கு போய் நிற்கிறது என்பதற்கான கொடூர எடுத்துக்காட்டுதான் சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் ரயிலில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவம். 17 வயது சிறுவர்கள் கையில் அரிவாளும் போதைப் பொருட்களும் இருந்த நிலையில் ஒரு இளைஞர்கள் உயிருக்கு ஆபத்தான தாக்குதலை சந்தித்திருக்கிறார் என்றால் இது தனிப்பட்ட குற்றம் அல்ல. இது ஸ்டாலின் அரசின் சட்டம் ஒழுங்கு தோல்வியின் வெளிப்படையான அடையாளம். சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் ரயிலில் நடந்த இந்த கொடூர சம்பவம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதற்கான பயங்கர சாட்சியாகவே உள்ளது. கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த 17 வயது சிறுவர்களை தடுத்த சுராஜ் என்ற இளைஞர் மீது அரிவாளால் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதாக வரும் செய்தி நெஞ்சை பதற வைத்துள்ளது. அதைவிட அந்த தாக்குதல் தொடர்பான காணொலி மனதை உறைய வைக்கிறது. படிக்க வேண்டிய வயதில் புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் பட்டா கத்தி வைத்திருப்பது வெட்கக்கேடான செயலாகும். அரிவாளால் தாக்கிய சிறுவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் 17 வயது குழந்தைகளுக்கு போதைப் பொருளும் ஆயுதங்களும் எளிதாக கிடைக்கும் சூழ்நிலை உருவாகியது. திமுக அரசு சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய திமுக அரசு மேடைகளில் மாடல் அரசு என்று பெருமை பேசும் திரு ஸ்டாலின் அவர்களே, மாநிலத்தின் எதிர்காலமே இளைஞர்களை இப்படி சீர்குலைத்துவிட்டு எத்தனை மேடை ஏறி என்ன பயன்? எத்தனை விளம்பரம் செய்தால் என்ன அர்த்தம்? இந்த சம்பவம் தனிப்பட்ட குற்றம் அல்ல. இது திமுக அரசின் நிர்வாக தோல்வி, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் போனதில் வெளிப்படையான விளைவு. கைது செய்யப்பட்ட சிறுவர்களின் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காத வகையில் போதைப்பொருள் வியாபாரத்தையும் ஆயுத கலாச்சாரத்தையும் இரும்பு கரத்தால் ஒடுக்க உடனடி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசை மக்கள் பெயரில் வலியுறுத்துகிறேன்.